ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா, த்ரிஷா, இந்திரன் அப்படின்னு இப்படி பலருமே நடிச்சு கடந்த மாசம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் கருப்பு. சாய் அபியங்கர் இசையில வெளியான இந்த படம் 300 கோடிக்கும் அதிகமா கலெக்ட் பண்ணி சூர்யாவுக்கு கம்பேக் படமா அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில ஆர்ஜே பாலாஜி சமீபத்துல முதல்வர் விஜய் அவர்களை நேர்ல சந்திச்சு அவர் கூட எடுத்த போட்டோஸை சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்டோட கேப்ஷன்ல கருப்பு படம் உருவாக காரணமா இருந்தவர் கூட இருக்கேன், தமிழ்நாட்டோட முதல்வரா அவரை இப்ப சந்திக்கிறது வேற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே அன்பு மற்றும் அமைதியோட இருக்காரு, எல்லாத்துக்குமே நன்றி விஜய் சார் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சதை பத்தி சொல்லியிருந்தாரு. இந்த போஸ்ட்ல பலருமே ஆதரவா கமெண்ட் பண்ணாலும் சூர்யா ஃபேன்ஸ் பலரும் கருப்பு படத்தோட கதை பிடிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ண ஒருத்தரை அவர் தான் இந்த படம் உருவாக காரணம்னு சொல்லியிருக்கீங்க, உங்களை நம்பி வாய்ப்பு கொடுத்து படத்தை உருவாக்குனதே சூர்யா அவர்கள் தான், இப்படி நன்றி மறந்து பேசுறீங்களே அப்படின்னு ஆர்ஜே பாலாஜியை பலரும் கடுமையா விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி மட்டும் இல்லாம இந்த படத்தோட எடிட்டர் கலைவாணனும் ஒரு இன்டர்வியூல விஜய் சார் நடிச்சிருந்தா இன்னுமே பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாரு. கருப்பு படம் வெற்றி அடைஞ்சதுக்காக இவருக்கு கார் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு சூர்யா. இந்த ஒரு சூழ்நிலையில இப்படி இன்டர்வியூல உங்களுக்கு வாய்ப்பும் கொடுத்து காரும் வாங்கி கொடுத்த ஒரு மனுஷனை இப்படிதான் அவமதிப்பீங்களா அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் மத்தியிலும் கடும் எதிர்ப்புகள் வந்துச்சு. இப்படி எதிர்ப்புகள் வரவே எடிட்டர் கலைவாணனும் சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க, நான் அப்படி மீன் பண்ணல, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது என்னோட தப்பு தான், ஆனா நான் அப்படி மீன் பண்ணி சொல்லல, நான் எப்போதுமே சூர்யா அண்ணனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், வரும் காலங்கள்ல பயன்படுத்துற வார்த்தைகள்ல கவனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி டிரெக்டர் மற்றும் எடிட்டர்னு 2 பேரும் சூர்யா அவர்களை விட முதல்வர் விஜய் அவர்களை பாராட்டி பேசினது சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில சூர்யாவே இதுக்கு மறைமுகமா பதிலடி கொடுக்கிற விதமா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா விஷயத்தையும் அன்போட அணுகுங்க, எப்போதுமே நல்ல மனசோட பெருந்தன்மையோட முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவற குணத்தை கைவிடாம இருங்க அப்படின்னு சூர்யா அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணி இருக்காரு. இதன் மூலமா சூர்யா ஆர்ஜே பாலாஜி என்னதான் அப்படி போஸ்ட் போட்டாலும் அத பெருந்தன்மையோட அதை கடந்து போறதா சூர்யா அவர்கள் சொல்லி இருக்காரு அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் சோஷியல் மீடியால பேசிட்டு வராங்க.